மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற அப்பாவை இங்கே ஆண்டவராய் இயேசு நமக்கு மாதிரியாய் காண்பிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் இடத்துல ஒரு குறையுமே இல்லை. அவர் பூரண சற்குணர். அவர் எப்படி பூரண சற்குணராக குறையே இல்லாதிருக்கிறாரோ அதுபோல நாமும் பூர்ண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை விரும்புகிறது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லாமல் இருந்தா, அல்லது உங்கள் தகப்பன் இந்த பூமி விட்டு பரலோகத்துக்கு போனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். தகப்பன் இல்லாத அனாதைகள் யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல பரம தகப்பன் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.